அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் கே கண்ணன் களஞ்சியம். நான் சுகன்ராஜ். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ தான். நம்ம அன்றாட வாழ்வில வந்து நம்மளுக்கு டெய்லி இந்த வார்த்தையை எப்படியாவது நம்ம சொல்லிடுவோம். இல்லைன்னா நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த வார்த்தை என்னன்னா பிரச்சனை. இப்போ மனிதர்கள் பிறந்த எல்லாருமே பிரச்சனை இருக்கதான் செய்யுது. பெரியவங்கல இருந்து சரி சின்னவங்க வரைக்கும் பிரச்சனை இருக்கு. அவங்க ஸ்கூலுக்கு போனாலும் பிரச்சனை, வீட்டுல போனாலும் பிரச்சனை, எங்க போனாலும் பிரச்சனை. சிலர் நினைப்பாங்க எப்பயாவது பிரச்சனைனா கூட பரவாயில்ல, நான் சமாளிச்சிருவேன், என் லைஃப்ல எப்ப பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கு, என்ன பண்றதுன்னு. சிரிச்சு முச்சன அழுக முடியல சிரிச்சிட்டேன், லவ்ல பிரச்சனை லைஃப்ல பிரச்சனை அடக்க முடியல சிரிச்சிட்டேன், சொந்த பிரச்சனை சோக பிரச்சனை மறக்க முடியல மறைச்சிட்டேன், பிரச்சனை எத்தனை பிரச்சனை சிரிச்சு சிரிச்சு தெரிச்சிட்டேன். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ பிரச்சனையை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும், அதை எதிர்கொள்றதுக்கு எப்படி தயார்படுத்தணும் நம்மளா அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ பிரச்சனையிலே சில வகைகளும் இருக்கு. ஸோ அதெல்லாம் என்னன்றதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ண கத்துக்கிட்டாலே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி நம்ம வின் பண்ணிடலாம், நம்ம வெற்றி அடையலாம். ஸோ அதெல்லாம் என்னன்னு தான் பார்க்க போறோம். இப்போ பிரச்சனைன்றது ஏழையா இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் வரும் அப்படின்லாம் இல்லை, எல்லாருக்குமே வரும். பணக்காரங்களுக்கு வரும், மிடில் கிளாஸ்ல உள்ளவங்க வரும், ஏழையா இருக்கிறவங்க வரும். பிரச்சனை பொதுவானதான் மனிதர்களுக்கு. பிரச்சனை இல்லாத மனுஷன் யாருமே இல்லை. நீங்க ஒருத்தரை கை காட்டி சொல்ல முடியாது இந்த மனுஷனுக்கு பிரச்சனையே இல்லைன்னு. அது அவங்க வெளியே இருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி தெரியும். பட் அவங்களுக்கு தான் தெரியும். நீங்க பெரிய பெரிய செலிபிரிட்டி இன்ஸ்டாகிராம் இதுல பார்த்தாலுமே அவங்க ஜாலியா இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. பட் அவங்களோட அதர் சைடு யாருமே காமிக்க மாட்டாங்க. பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு ஒரு வழி என்னன்னா, நம்ம பிரச்சனை நம்ம நம்பகத்தன்மையான யார் நம்புறோமோ அவங்கள்ட்ட சொல்லி சால்வ் பண்ணலாம். இல்லைன்னா யாருக்கோ இப்போ உங்களுக்கு இன்னொருத்தவங்க பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட சொல்லி நீங்க சால்வ் பண்ணலாம். ஒரு சமாதானமா ஒரு முடிவு எடுக்கலாம். இங்க பார்ப்ப நமக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கு, பிரச்சனையா இருக்கு, நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சால்வ் பண்ணலாம். இப்போ பிரச்சனையை ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு சால்வ் பண்ணக்கூடிய பிரச்சனை, அதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணிடலாம். 90% ஆஃப் பிரச்சனை நம்மளுக்கு சால்வ் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். ஒரு சில பிரச்சனைகள் மட்டும் தீர்க்க முடியாத பிரச்சனையா இருக்கும், அதை அப்படியே விட்டுறலாம். எல்லாத்துக்கும் நம்ம மைண்டு தான் காரணம். இப்போ நம்ம சாதாரண பிரச்சனையை பயந்துட்டு இருந்தோம்னா அது நம்மளுக்கு பெரிய பிரச்சனையா தெரியும். பெரிய பிரச்சனையா தெரியும் போது நம்ம எல்லாரும் எந்த வேலையும் செய்ய முடியாது, நம்ம லைஃப்ல நிம்மதியாவே இருக்க முடியாது. ஸோ நம்ம பிரச்சனையா வருதுன்னா ஃபர்ஸ்ட் அது சாதாரணமாக நினைங்க, ரொம்ப பெருசா நினைக்க வேணாம். எல்லாத்துக்கும் நம்ம மைண்டு தான். இப்போ நம்ம ஃப்ரெண்டு நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை நம்ம அவன்கிட்ட போய் சொல்லலான்னு பார்த்தா அவன் பிரச்சனை பெருசா இருக்கும்போது அதை கேட்கும்போது நம்ம மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். பரவாயில்ல, நம்ம இவன்கிட்ட நம்ம பிரச்சனையை சொல்லி ஏதாவது ஆறுதல் சொல்லலாம்னு பார்த்தோம்னா நம்ம அவனுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நிலைமையில இருக்குமே அப்படின்னு நினைச்சு பரவாயில்ல, நம்ம பிரச்சனை சின்ன பிரச்சனை தான் நம்ம நினைச்சுக்குவோம். நம்ம ஸோ எந்த பிரச்சனையுமே பெருசு இல்ல. சிலர் என்னன்னா பிரச்சனை வர்றது சகஜம்தான். பிரச்சனைக்கு கவலைப்பட்டு அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு நம்ம யோசிக்கணும். சாதாரண பிரச்சனைக்கு சிலர் ரொம்ப கவலைப்படுவாங்க. ரொம்ப பெரிய பிரச்சனைக்கு கவலையே இல்லாம ரிலாக்ஸா என்ன வேணா நடக்கட்டும்டா, நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு இருப்பாங்க. ரெண்டுமே தவறானதுதான். ஸோ பார்த்தோம்னா நம்ம பிரச்சனை வருதா, அது எதனால வருது நல்லா யோசிங்க, அதை தீர்த்துருங்க. பயப்படாதீங்க, துணிஞ்சு அதை சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கசப்பா ஏதாவது நம்மளுக்கு நிகழ்வுகள் வரும், அது வரது இயல்புதான். ஸோ பிரச்சனை இல்லாத லைஃபே கொஞ்சம் போரிங்கா தான் இருக்கு. ஹாப்பினஸ், நம்ம ஒரு சின்ன பிரச்சனை அதை தீர்க்கும் போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும். பாத்தீங்கன்னா ஒரு மேக்ஸ்லயே ஒரு பிரச்சனை மேக்ஸ்ல ஒரு ப்ராப்ளம் வருது, அது நம்ம இங்க ப்ராப்ளம் வருது, இங்க நம்ம ஸ்டெப்பா போட்டுட்டு வரோம். அது மாதிரிதான் நம்மளோட பிரச்சனைக்கு நம்ம ஒரு ஸ்டெப்பா யோசிக்கணும். யோசிச்சு ஏதாவது சொல்யூஷன் வரும். LHS = RHS ப்ரூவ் பண்ணா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வரும். இந்த சம்மு நம்ம போட்டோம்னா 5 மார்க்னா அது மாதிரி தான் நம்ம லைஃப்ல வர பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணோம்னா சின்ன ஹாப்பினஸ் வரும். ஸோ பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையும் கசப்பா தான் இருக்கும். ஸோ நீங்க உங்க லைஃப்ல பிரச்சனை வருதா, அதை துணிஞ்சு ஃபேஸ் பண்ணுங்க. நீங்க யாருக்கும் பிரச்சனையாவும் இருக்காதீங்க. பிரச்சனை நம்ம வாழ்க்கையில ஏதாவது நம்மளுக்கு சொல்ல வருது, அது நம்மளுக்கு ஒரு லெசனை கொடுக்குதுன்னு அந்த ஆங்கிள் பாருங்க. அது நம்மள லைஃபை ஷேப் பண்ண ஒரு கருவி அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஸோ எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை சால்வ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. யாராவது நம்ம வீடியோ பார்க்குற மற்றவங்க அந்த பிரச்சனைக்கு ஏதாவது சொல்யூஷன் தர முடியும்ச்சா அவங்க தரலாம், கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இன்னொரு வீடியோல சந்திப்போம். இந்த வீடியோ உங்க பத்தி நீங்க என்ன நினைக்கின்றத கமெண்ட்ஸ்ல எழுப்புங்க. See you in another video. Bye bye.